நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொன்னாலும், அவர்களுடைய சிஃபத்துகளை சொன்னாலும், அவர்களுடைய வர்ணிப்புகளை சொன்னாலும் நாங்க எல்லாரும் ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்து சொல்லாட்டி நாங்க எல்லாரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். சாதிலியா தரீக்காவை உருவாக்கிய இமாம் அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸலவாத்துல உருண்டு பிறல்றாங்க. அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. சாதிலியா தரீக்காவுடைய அந்த ஷேகாகிய அவர்களுடைய உஸ்தாத் அப்துல் சலாம் இப்னு மஷீசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உருவாக்கிய ஸலவாத்து தான் ஸலவாத்து நாரியாவாக இருக்கிறது. ஸலவாத்து நாரியா இருக்கிறதே அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதினால் உருவாக்கப்பட்டது. ஒரு எண்ணிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை சரியாக செய்கின்ற பொழுது, இஹ்லாஸாக செய்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது அவர்களுடைய தேவையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுக்கிறான். அதுபோன்றுதான் சுலைமானுல் ஜஸூலி அஷ்ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தலாயிலுல் ஹைராத் என்ற ஸலவாத்து நூலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று ஹஜ்ஜிக்கு சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு வரக்கூடிய லிபியா, சிரியா, மொரோக்கோ போன்ற நாடுகளிலே இருந்து வரக்கூடிய அந்த அரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் இந்த தலாயிலுல் ஹைராத்தை ஓதுவதை காணக்கூடிய ஒரு காட்சி எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவு அந்த அரபிகள் எல்லாம் அந்த தலாயிலுல் ஹைராத்தை மதித்தார்கள். அதை மதித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஓதி வந்தார்கள். ஆனா இந்த தலாயிலுல் ஹைராத் ஒரு காலத்திலே கரிக்கப்பட்டிருக்கிறது, சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. இதை ஓதக்கூடாது, இதை ஓதுவதினால் நன்மை இல்லை என்றும் அன்று சிலர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இஹ்யா இருக்கிறதே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடையது. இதை ஒரு காலத்திலே எரித்தார்கள். ஆனா இன்று இஹ்யா உலூமுத்தீன் எல்லா மதரசாக்களிலும் எல்லா வீடுகளிலும் தர்ஜுமாவாக அது ஹய்யாவாக இருக்கிறது. அன்று எரித்தார்கள் அந்த இஹ்யா இன்று எல்லா வீட்டிலும் ஹய்யாவாக இல்லையா, மதரசாக்களில் இல்லையா? அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அதுபோன்று இந்த தலாயிலுல் ஹைராத்தை அவர்கள் எரித்தார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாத்து இருக்கிறான். இமாம் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஜாமிஉல் கராமாத்துல் அவுலியா என்ற கிதாபுல இவங்களை பத்தி ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. இமாம் சுலைமானுல் ஜஸூலி அஸ்ஸாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மரணித்து போறாங்க. மரணித்ததுக்கு பிறகு இவங்க எப்ப வஃபாத் ஆகுறாங்கண்டா ஹிஜ்ரி 870 இவங்க வஃபாத் ஆகுறாங்க. இவங்க வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு இவர்களுடைய மக்பரா, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் தோண்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது தோண்டுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் 100 வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறு அவர்கள் அடக்கப்பட்டார்களோ அதே நிலையிலே அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். இது எதனால்? இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தினால் அல்லாஹ் கொடுத்த பரிசாக இருக்கிறது. என்ன செய்யப்படுகிறது? அங்கிருந்து அவர்களுடைய மேனி எடுக்கப்பட்டு வேறு ஊரிலே அடக்கம் செய்யப்படுகிறது. இன்றும் கூட அவர்கள் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த இடம் கஸ்தூரி வாசம் வீசுவதாக அந்த இமாம் அவர்கள் ஜாமிஉல் கராமாத்துல் அவுலியா என்ற கிதாபிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஸலவாத் என்பது ஒரு சாதாரண அமலாக, ஒரு சாதாரண நிகழ்வாக, சாதாரண ஒரு வார்த்தையாக நாம் நினைக்க கூடாது. இந்த நாங்க எல்லாரும் கூடிட்டு கலைகிற நேரத்தில் ஸலவாத்து சொல்றோம். இன்றைக்கு அதுக்கு ஆதாரம் கேட்கிறார்.
எல்லாரும் கூடிட்டு களையிற நேரத்துல ஸலவாத்து சொல்றதுக்கு எங்கே ஆதாரம்? அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அபூ தாவூதிலே ஒரு சஹீஹான ஹதீஸ், ஒரு பொதுவான ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மா ஜலஸ கௌமன் மஜ்லிஸன் லம் யذ்குருல்லாஹ வலம் யுஸல்லு அலா நபியிஹிம் இல்லா கான அலைஹிம் திரத்துன் ஃபஇன் ஷாஅ அذபஹும் ஃபஇன் ஷாஅ கஃபர லஹும். மக்கள் கூடி கலைகிற நேரத்தில், அது தொழுகையாக இருக்கலாம் அல்லது எந்த சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், கூடி கலைகிற நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லாமலும் யாராவது எழும்பி செல்வார்களேயானால் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அது அவனுக்கு கேடு, அது அவனுக்கு நஷ்டம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நினைத்தால் அவனை மன்னிக்கலாம், அல்லாஹ் நினைத்தால் அவனை அதாவது செய்ய முடியும். அந்த இது அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நினைச்சா எங்களை மன்னிக்கலாமா, அல்லாஹ் நினைச்சா எங்களை அதாவது செய்யலாமா? இது அல்லாஹ்வுடைய சக்தி, இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட நியதி. எனவே ஸலவாத்தை விடுவதினால் அல்லாஹ் நினைச்சா எங்களை அதாவது செய்யலாம், அல்லாஹ் நினைச்சா எங்களை வேதனைப்படுத்தலாம். திரத் என்ற ஹஸ்ரத், அதாவது நஷ்டம், நாசம் என்ற அந்த வசனத்துக்கு இப்னு ஹஜர் ஹைத்தமி அஸ்கலானி அல்ல, அவங்க முஹத்தீஸ், இவங்க ஃபகீஹ். எனவே இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். நாங்க எல்லாரும் சொர்க்கம் போறேன்னு வச்சுக்கொள்ளும், சொர்க்கம் கிடைக்கிறதே பெரிய பாடு. அந்த சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லாமல், எப்பொழுது கூடி கலைகிற நேரத்தில் ஸலவாத்து சொல்லாமல் நாம் பிரிந்தால் கியாமத்துடைய நாளையில நாங்க வேதனைப்படுறோமா? ஸலவாத்து சொல்லி இருந்தா எங்களுக்கு பதவி உயர்த்தப்பட்டிருக்கும், எங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும். ஏன் நான் சொல்லாமல் சென்றேன் என்று சொர்க்கத்துக்கு சென்றாலும் நாங்கள் கவலைப்படுவோம் என்ற விளக்கத்தை இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஸலவாத்துடைய விடயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸலவாத்தை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். ஆகவேதான் ஹரீர் மௌலிதிலே அதிகமாக ஸலவாத்து வர வேண்டும், ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இமாம் ஹரீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அதிகமாக ஸலவாத்துக்கான ஒரு இடத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய மகத்துவத்தை, சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் மத்தியிலும் எப்பொழுதே சொல்லிவிட்டான். நேற்று டாக்டர் தீன் முஹம்மத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அருவாகிலே எல்லா நபிமார்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான், எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அந்த நேரத்தில் நபிமார்களை பார்த்து, எல்லா மனிதர்களை பார்த்தும் அல்லாஹ் என்ன சொன்னான்? நான் ஒரு நபியை அனுப்புவேன், அந்த நபியை நீங்க ஈமான் கொள்ளணும், அவருக்கு நீங்க உதவி செய்யணும், உங்களால இயன்ற எல்லா காரியங்களையும் நீங்க செய்யணும். ஆனா அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் கடைசி நபியாக இவங்க தான் வருவாங்க. அப்படி என்றால் எப்படி இவர்களை சந்திப்பார்கள்? அப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நிபந்தனை, அவர்களை நீங்கள் சந்தித்தால், அவர்களை நீங்கள் கண்டால், அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும், அவர்களுக்கு நீங்க எல்லா சங்கைகளையும் செய்யணும், கண்ணியப்படுத்தணும், உங்களால இயன்ற உதவிகளை செய்யணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். எனவேதான் ஹம்சியாவிலே இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு செய்தியை சொல்வார்கள். மாமாவாத் ஃபத்ராத்தும் மினா ருசுலி இல்லா
பஷரத் கௌமா பிகல் அம்பியா. அல்லாஹ் 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 அல்லாஹ். உலகத்திலே வந்த நபிமார்கள், உலகத்திலே தோன்றிய ரசூல்மார்கள், அவர்கள் பிரிவதற்கு முன்னால் அவர்களுடைய சமூகம், அவர்களுடைய உம்மத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை சொல்லாமல் இல்லை. அனைவர்களும் அவர்களுடைய வருகையை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அவர்தான் உயிரிலும் மேலான அன்னலன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நீங்கள் நம்ப வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் என்ற செய்தியை தான் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹம்சியாவிலே சொல்றாங்க. இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பூசாரி என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருந்த அந்த அன்பு, அந்த பாசத்தினால் புர்தாவை அவர்கள் கோர்வை செய்தார்கள், ஹம்சியாவை அவர்கள் கோர்வை செய்தார்கள். ஏன் புர்தாவை கோர்வை செய்தார்கள்? அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் அது சுகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நியத்தை வைத்து இந்த புர்தாவை அவர்கள் கோர்வை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுகத்தை கொடுக்கவில்லையா, நிவாரணத்தை கொடுக்கவில்லையா? சுகத்தை கொடுத்திருக்கிறான். ஹம்சியாவுக்கு விரிவுரையாக இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கிதாபு எழுதிக்கிறாங்க, அல் மினஹுல் மக்கியா. இதுல ஒரு செய்தி அவங்க சொல்றாங்க. பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க புர்தாவை படித்தது யாருக்கும் தெரியாது. இரவிலே படிக்கிறார்கள், இரவிலே படித்து முடித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் தான் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். காலையிலே சுகமாக அவங்க நடந்து வாராங்க. பெருமக்களில் ஒருவர் அவரை சந்திக்கிறார். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பெரிய மனிதர்களில் ஒருவர் சந்திக்கிறார். அவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ராவ் படிச்ச அந்த பைத்துகளை சொல்லுங்கள். என்ன ஆச்சரியம்! பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சிந்திக்கிறாங்க, நான் படிச்சது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். எப்படி இந்த மனிதர் அறிந்து கொண்டார்? இதை நான் அறிய வேண்டும். கேட்கிறாங்க, யார் சொன்னது? பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து அந்த பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க படிச்ச அந்த காட்சிய நான் ராவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உங்களை கண்ட. நீங்க படிக்கிற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில இருக்கிறாங்க. எப்படி என்றால், அந்த பைத்தை கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், அவர்களுக்கு ஏற்பட்ட மன குளிர்ச்சி, கண் குளிர்ச்சி, இதனால் காத்து வீசுகின்ற பொழுது நாம் மரங்களை பார்க்கிறோம், அங்கும் இங்குமாக அசைகிறது. அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடி அசைந்து ராகமாக உங்களுடைய பைத்தை நான், அவர்கள் கேட்டதை நான் மனாவிலே கண்டேன் என்ற செய்தியை இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி அவர்கள் சொல்கிறார்கள். கல் உடைஞ்சாலும் சொல்லு உடையாத இப்னு ஹஜர் என்று அன்று இமாம்களால் போற்றப்பட்டவர்கள் தான் இந்த மாமேதையாக இருக்கிறார்கள். எனவே அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை சொல்லி இருக்கிறார்கள்.
அவர்களுடைய சிறப்பை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெள்ளத்திலே இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பிலே இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்பான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர்களை அறுக்க விடாமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவைகள் அனைத்துக்கும் யார் காரணம்? உயிரிலும் மேலான